ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்ட் டெஸ்ட்னால் என்ன, ஹாட் டெஸ்ட்னால் என்ன, எதுக்காக அதை பண்ணுறோம், அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பிசிபி போர்டு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மொபைல் பிசிபி வந்து எல்லாமே எஸ்எம்டி டைப் அப்படின்றதால மேலேயே வந்து ட்ராக் போகும், கீழே போகும், இன்னர்லேயும் வந்து ட்ராக் போகும். ஸோ இப்போ இந்த போர்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே சைடில் இருக்குது இல்லையா, இந்த சைடில் இருக்கிற இந்த கோல்டன் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு பிளேட் இங்கே உள்ள இன்னர் சர்க்கிள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குல்ல, இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கோல்டு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து கிரவுண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிரவுண்ட் பாயிண்ட். இங்கே கூட பார்க்கலாம், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கிரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கரோட டெஸ்டிங் பாயிண்ட். இயர் ஸ்பீக்கர் வந்து இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஓரமாக இருக்கிற இந்த கோல்டன் கலர் ஏரியா எல்லாமே வந்து கிரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டெர்மினல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆனால் கிரவுண்டு வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு காமனாக கிடைக்கும். ஸோ இந்த ஓரமாக இருக்கிற இந்த கோல்டு கலர் லைன் எல்லாமே கிரவுண்டு தான். அடுத்தது இந்த மெட்டல்லாம் இருக்கிறதுலே அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஷீல்டு எல்லாமே வந்து கிரவுண்டோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் கிரவுண்டு தான், இதுவும் கிரவுண்டு தான், இதுவும் கிரவுண்டு தான், இதுவும் கிரவுண்டு, எல்லாமே வந்து மேலே இருக்க இந்த மெட்டல் எல்லாமே வந்து கிரவுண்டு தான். ஸோ இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அதே போல் இந்த போர்டில் பாருங்கள், மேலே இருக்கிற இந்த ஷீல்டு எல்லாமே வந்து கிரவுண்டு தான். ஸோ ஓரத்தில் பார்த்திங்கன்னா இது கிரவுண்டு தான், கிரவுண்டு 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 எல்லாமே கிரவுண்டு. ஸோ பாசிட்டிவ் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து அதுக்கோட பக்கத்துலேயே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் டெஸ்ட்னால் என்ன, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். கோல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மல்டிமீட்டரை வந்து பஸர் மோடில் வச்சுக்குவோம். ஸோ மல்டிமீட்டரை வந்து பஸர் மோடில் வச்சுக்குவோம். இந்த 2 லீடு இருக்குது இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ப்ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்டில் வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு கிரவுண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கிரவுண்டில் வச்சுட்டு எந்த இடத்த நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த பிளாக் கலர் ப்ரோபை வைக்கணும். இப்போ நான் வந்து பேட்ரி கனெக்டரை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட் கலர் ப்ரோபை ஃபஸ்ட்டு கிரவுண்டில் வச்சிடணும். வச்சுட்டு பேட்ரி கனெக்டரை நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, பஸர் சவுண்டு வருது, அப்போ இது கிரவுண்டு 0ன்னு காட்டுது. ஓகேவா, அடுத்த டெர்மினல். ஸோ ஓப்பன் அப்படின்னு காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வேல்யூ வரும் 425 ஓம்ஸ் வந்து காட்டுது. அப்போ இந்த பேட்டரி கனெக்டர் வந்து நல்லா தான் இருக்குது, எந்த ஷார்ட்டும் ஆகலை அப்படின்றது அர்த்தம். இந்த கோல்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம ரெட் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிக்குவோம். இந்த பிளாக் கலர் ப்ரோபை வந்து எந்த இடத்த வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ, எந்த காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோமோ, இல்லை எந்த ட்ராக்கை டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து டெஸ்டிங் பாயிண்டில் வந்து இந்த பிளாக் கலர் ப்ரோபை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இது போல் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொசீஜர். எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் ப்ரோபை பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவில் வைக்கிறேன். வச்சேன்னா வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இப்போ 425 ஓம்ஸ் அப்படின்னு காட்டுது. இது வந்து நார்மலாக நம்ம கோல்ட் டெஸ்ட் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இதுவே நான் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள், 1 அப்படின்றத காட்டும், ஓப்பன் அப்படின்றத காட்டும். ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஓப்பன் அப்படின்றத கிடையாது. ஆமாம், நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல பஸர் சவுண்டு வருது அப்படின்னா ரெண்டுமே ஷார்ட் ஆகிடுச்சு, அப்போ போர்டு ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ நம்ம கோல்ட் டெஸ்ட் மெத்தட் பிரகாரம் பிளாக் கலர் ப்ரோப் வைக்கும்போது வேல்யூஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஓம்ஸ் வேல்யூ காட்டுது. ஸோ இப்போ இது ஒரு 700 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே போயிடுச்சு, இல்லை ஒரு 100 200 தான் வருது அப்படின்னா, ஓம்ஸ் தான் வருது அப்படின்னா இந்த போர்டில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஷார்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது போல் நம்ம மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு பேட்ரி கனெக்டரோ இல்லை சார்ஜர் கனெக்டரோ வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, சார்ஜ் ஏற மாட்டுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ரீப்ளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்ரி கனெக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா பார்க்குறேன், சார்ஜ் ஏற மாட்டுது, சேம் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்ததாக வந்து ஐபிஏ போர்டு ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி ஹீட் பண்ணி பார்க்குறோம், திரும்பவும் அதே ப்ராப்ளம் தான், சார்ஜ் ஆக மாட்டுது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா போர்டுக்கு இன்னருக்குள்ளே ட்ராக் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
நம்ம 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று இந்த பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டு அதோட நேரடியாக அதோட டெஸ்டிங் பாயிண்டில் பண்ணலாம். இல்லைனா இதிலே வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டு தான். ஸோ இங்கே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ரெட் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் ப்ரோபை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதையும் வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் வரும். அதாவது பேட்டரி கனெக்டருக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வரணும் அப்படின்றது நம்ம வச்சுருப்போம். சார்ஜர் கனெக்டருக்கு ஒரு வேல்யூ வரணும், டிஸ்பிளே கனெக்டருக்கு ஒரு வேல்யூ வரணும். ஸோ அதே போல் பாசிட்டிவ் ட்ராக்கில் ஒரு வேல்யூ வரணும், ரிங்கர், ஐசி எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து சிப் லெவல் வீடியோஸ்குள்ளே வரும். ஏன்னா இது இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்காக இதை நம்ம கிளியராக வந்து சிப் லெவலில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு இப்போ பார்த்த எல்லாமே கார்டு லெவலில் பார்த்துருக்கோம். இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் பற்றி நம்ம சிப் லெவலில் எப்படி ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து வரும். நம்ம இது போல் கோல்ட் டெஸ்ட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஓம்ஸ் வேல்யூ வந்து காட்டும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிங்கரே எடுத்துக்கிறேன். ரிங்கரை வந்து நான் இந்த சைடு வச்சு பார்க்குறேன். இந்த சைடு வச்சு பார்க்குறேன் அப்படின்னா 300 கிட்ட வருது. ஸோ இந்த பக்கம் வச்சு பார்த்தாலும் அதே வேல்யூஸ் கிட்ட வரணும். சப்போஸ் இது வரல, 2 டெர்மினலும் வேறு இது ஒரு வேல்யூ வருது, 1000 வருது, இது 200 வருது அப்படின்னா இந்த ரிங்கர் ட்ராக்கில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதோட வேல்யூஸை பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக கண்டிப்பாக சிப் லெவல் வீடியோஸில் ரொம்ப கிளியராக வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஸோ தெரிஞ்சுங்க என்னன்றது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கோல்ட் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஹாட் டெஸ்ட் மெத்தட்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹாட் டெஸ்டிங் மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் வந்து பவர் சப்ளை வந்து போர்டுக்குள்ளே கொடுத்து வந்து செக் பண்ணுறது. அதாவது பேட்ரி மூலயமா நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம், இல்லை ஆர்பிஎஸ் ரெகுலேட்டர் பவர் சப்ளை அதாவது டிசி பவர் சப்ளை மூலயமா நம்ம கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்புட்டில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறது தான் வந்து ஹாட் டெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாட் டெஸ்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை DC 20 வோல்ட்டில் வைப்போம். ஸோ நல்லா பார்த்துங்க, DC 20 வோல்ட்டில் வைக்கணும், பஸர் மோடு வைக்கக்கூடாது. DC 20 வோல்ட்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த பிளாக் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்ட் பண்ணுவோம். ஸோ பிளாக் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணுவோம். ரெட் கலர் ப்ரோபை வந்து எந்த காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோமோ, எந்த ட்ராக்கை செக் பண்ண போகிறோமோ, எதை செக் பண்ண போகிறோமோ அந்த டெஸ்டிங் பாயிண்டில் வந்து இந்த ரெட் கலர் ப்ரோபை வந்து நம்ம வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதை செக் பண்ண போகிறேன், இந்த ரிங்கரை செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வச்சு பார்க்கணும். ஸோ பிளாக் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்டில் வச்சுக்கணும், ரெட் கலர் ப்ரோபை வந்து எதை டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அதாவது கோல்ட் டெஸ்ட்டுக்கு ஆப்போசிட். கோல்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ணியிருப்போம், சப்ளை கொடுத்துருக்க மாட்டோம். இதுவே ஹாட் டெஸ்ட்னால் சப்ளை கொடுத்து செக் பண்ணுவோம். இது ஏன் அப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதில் நல்லா இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பார்த்தாலே பேட்டரி கனெக்டரில் சார்ஜிங் ஏற மாட்டுது, சார்ஜ் ஏற மாட்டுது அந்த போர்டு அப்படின்றத. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஹாட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹாட் டெஸ்ட்டில் வந்து அந்த பேட்டரி கனெக்டருக்கு சப்ளை வருதா, வோல்டேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணுவோம். இதுலேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோல்ட் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த ஹாட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ சப்போஸ் சப்ளை வரல இல்லை அதிகமாக வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சப்ளை வரல அப்படின்னா ட்ராக் ஏதோ கட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். சப்ளை அதிகமாக வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை எரிஞ்சிருக்கலாம். ஸோ இது போல் ப்ராப்ளம் வருது இல்லையா, அது மூலிமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சார்ஜரை இப்போ இன்சர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதை டிசி பவர் சப்ளை மூலிமா தான் வந்து எப்போவுமே செக் பண்ணுவோம், இல்லைனா பேட்டரி இருந்தால் பேட்டரி செக் பண்ணுவோம். இப்போ நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பிளாக் கலரை கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பிளாக் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எதாவது ஒன்று டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த இடத்த டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் எதுவுமே காட்டாது. ஏன் அப்படின்னா ஹாட் டெஸ்ட் மெத்தடில் வந்து இந்த ரிங்கர், மைக்கு, வைப்ரேட்டர், மோட்டார், ஸோ இதெல்லாம் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணும்போது தான் அதில் வோல்டேஜ் வந்து சப்ளை ஆகும். ஸோ மொபைல் பிசிபி வந்து அப்படி தான் ஒர்க் ஆகும். பர்டிகுலராக இப்போ வந்து ரிங்கரே எடுத்துக்கலாம். ரிங்கரை நான் எப்போ வந்து லவுட் ஸ்பீக்கர் மோடில் வைக்கிறனோ அப்போ தான் வந்து இதுக்குள்ளே வோல்டேஜ் வரும். ஓகேவா, இந்த செக்ஷனுக்கு அப்போ தான் வோல்டேஜ் வரும், அப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு ரிங்கர் வந்து ஆனில் வச்சுக்கணும். ஸோ அதில் ஏதோ ஒரு சாங்ஸ் எதோ ப்ளே பண்ணிட்டா தான் நம்மளுக்கு இங்கே வோல்டேஜ் வரும். அப்போ தான் வந்து டெஸ்ட் பண்ணணும், வோல்டேஜ் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சிப் லெவல் வீடியோஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுக்கணும், ஒரேடியாக கற்றுக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய பிளாக் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்டில் வைக்கிறேன், ரெட் கலர் ப்ரோபை வந்து நான் இந்த காம்பவுண்ட் மேலே வைக்கிறேன், ஒரு சைடு வந்து வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அப்படின்றது காட்டுது, நம்ம இன்புட்டில் கொடுக்குற 5 வோல்ட் வந்து வருது. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு வைக்கிறேன் 5 வோல்ட் அப்படின்றத காட்டுது, இன்னொரு சைடு வைக்கிறேன் 0 வோல்ட் அப்படின்றத காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து இதை செக் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக சிப் லெவல் வீடியோஸில் பார்ப்போம். இதுக்காக தான் வந்து நம்ம ஹாட் டெஸ்ட் கோல்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ கோல்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் இந்த ரேஞ்சில் தான் ஓம்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்றது இருக்கும். அதே போல் ஹாட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் இந்த வோல்ட்டுக்குள்ளே தான், வோல்டேஜ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது இருக்கும். சப்போஸ் அது கீழேயோ இல்லை மேலேயோ போச்சு அப்படின்னா அந்த போர்டில் அந்த செக்ஷனில் வந்து ஃபால்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக வந்து ட்ராக்குக்குள்ளே என்ட்ரி ஆகலாம், சிப் காம்பவுண்ட்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். நம்ம இப்போ மொபைல் பிசிபியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த மல்டிமீட்டரோட ப்ரோப்பில் இருக்கக்கூடிய இந்த பின் வந்து பெருசாக இருந்ததுன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட்டோட ஷார்ட் ஆகும் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக ஈஸியாக செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோப்பில் இருக்கக்கூடிய இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நீடில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி இது போல் க்ளூ போட்டு, இது சாதா வந்து நம்ம டச் ஓட்டுற க்ளூ தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளாக வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் வந்து செக் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதான் அந்த ஊசி இருக்குங்க இல்லையா, ஊசி ஏதாவது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒயரை வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஊசியில் வந்து அழகாக வந்து ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டேப் அடிச்சிருங்க, இன்சுலேஷன் டேப் அடிச்சிருங்க. அதே போல் நம்ம கை வந்து இந்த மெட்டலில் வந்து படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் போய் வேல்யூஸ் வந்து செக் பண்ணும்போது அதிகமாகவோ இல்லை அதிகமாக காட்டும். ஸோ நம்ம அப்படி செக் பண்ணும்போது நம்ம பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடவே பேரலாக போயிடும். அதனால் பிளாஸ்டிக் இது போல் இல்லை மேலே இன்சுலேஷன் டேப் வந்து அடிச்சுட்டு இப்படி தான் பிடிக்கணும். இந்த மெட்டல் பின்ஸில் வந்து நம்ம கை வந்து படக்கூடாது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.